வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான டேஸ்டான குயிக்காக டக்குன்னு செய்கிற சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் ஆயில் சூடு பண்ணிக்கலாம். இது கூட தாளிப்புக்கு ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாச்சிப்பூ, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் நம்ம வெடிக்கி விட்டுட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாங்க. வதங்கணும். இது கூட நம்ம புதினா மல்லி ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கட்டும். இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் எடுத்துருக்க அளவு சிக்கன் 1/2 கிலோ சிக்கன் தான். அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன். டக்குன்னு நம்ம ஒரு 20 to 25 நிமிஷத்தில் பிரியாணி செஞ்சிடலாம். இப்போ 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். இப்போ இதுக்கு நான் என்ன மசாலா சேர்க்க போகிறேன்னா, 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலாத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்படுதுன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஆயில் பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இது கூட சிக்கன் நான் சேர்த்துக்கிறேன். சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கூட நான் புளிப்பு இல்லாமல் ஒரு 1/2 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும் போது சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். சிக்கன் பிரியாணி டேஸ்ட்டு கொடுக்கும். இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க. நம்ம லாஸ்ட்டில் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் இன்றைக்கி பாசுமதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 2 கப்பு, 1க்கு 1.5 கப்பு தண்ணி சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. 1க்கு 1.5, நான் 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். 2 கப் அரிசிக்கு நான் ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் அரிசி நல்லா வடிகட்டி வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், தண்ணி கொதி வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி இது டக்குன்னு ஒரு செய்யணும்னு தோணுதாங்க. தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசியை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்தாச்சு. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு இந்த டைமில் நம்ம உப்பு காரம் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாங்க. செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு கம்மியாக இருக்குன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கொதி வரட்டும். நமக்கு அரிசியும் தண்ணியும் சமமான அளவுக்கு வரும்போது நம்ம மூடி போட்டுடலாம். இப்போ ஸ்பீடில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ அரிசியும் தண்ணியும் நமக்கு பாருங்கள் 2 ஒரே அளவாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நமக்கு 2 ஒரே அளவாக வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டுடலாம். அவ்வளோதான். மூடி போட்டுட்டு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ நம்ம 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம டக்குன்னு குயிக்காக செஞ்சிடலாம். பசங்க டக்குன்னு ஒரு 20 நிமிஷத்தில் பிரியாணி கேட்கும்போது நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுத்தலாம். இப்போ பாருங்கள், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சாதம் குழையில் அடி பிடிக்கல, ரொம்ப டேஸ்ட்டாக பார்க்கும்போது நல்லா வந்திருக்குது. உதிரி உதிரியாக நம்ம வைக்கிற அளவு அப்படி கரெக்டான அளவில் நம்ம தண்ணி சேர்க்கும் போது கரெக்டான டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். பிரியாணி சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் போட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.